நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து சென்னை வரையும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. காலையில் கிளம்பி ஈவினிங்குள்ளே சென்னை ரீச் ஆகிறதுக்கு இதாங்க பெஸ்ட்டு ட்ரெயின். வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ஈரோட்லேருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு அன்ரிசர்வ்டு ஃபேர் பார்த்தீங்கன்னா 165 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 226338 மேங்களூர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வயா சங்கரி ட்ரூப் சேலம் பொம்மிடி நடைமேடை 1 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். நம்ம வண்டி 22638 மேங்களூர் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க ஈரோட்லேருந்து. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கும் சென்னைக்குள்ள 390 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 10 ஹால்ட்டில் நின்று 7 மணி நேரத்தில் கவர் பண்ணுது. ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஈரோட்லேருந்து எடுத்து ஈவினிங் 4 PM சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகணுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வண்டி கிளம்பியிருக்கு. 1 மணி நேரம் லேட்டுங்க. எத்தனை மணிக்கு சென்னை ரீச் ஆகிறான்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ரைட் சைடில் இருக்கிறது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ரைட் சைடில் இருக்கிற ஊர் தாங்க பள்ளிவளையம், என் சொந்த ஊர். நம்ம இப்போ சங்ககிரி ரீச் பண்ணியிருக்கோங்க. நிறையா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிற்காது. இங்கே நிற்கிற ஒரு சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் நம்ம ட்ரெயின் ஒன்றுங்க, வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயினுக்கு சென்னை வரையுமே நிறையா சின்ன சின்ன ஹால்ட்ஸ் இருக்குதுங்க. நமக்கு அடுத்த ஹால்ட் பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன். வாங்க சேலம் நோக்கி போகலாம். நண்பர்களே, நம்ம ட்ரெயினோட ஒன் ஆஃப் த மேஜர் ஹால்ட்டான சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு. இதில் இந்த க்ரௌடு ஏறினா என்ன ஒன்று தெரியுதுங்க, பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சேலம்லாம் தாண்டி லோக்கூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஒரு சில டைம் நைட்டில் ட்ரெயினிங்க நடுக்காட்டில் சிக்னலுக்காக நிற்குங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெயின் ஹால்ட் ஆகிற ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பொம்மிடிங்க. சேலத்துக்கும் சோழார்பேட்டைக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா மொரப்பூர், பொம்மிடி, சாமல்பேட்டின்னு சொல்லிட்டு 3 குட்டி குட்டி ஹால்ட்ஸ் இருக்குதுங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க எதுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கெலாம் வந்து இங்கே குட்டி ஹால்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. காரணம் இருக்குதுங்க. இங்கேருந்து நீங்கள் நிறையா பெரிய ஊர்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். பொம்மிடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அரூர் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொரப்பூர்லேருந்து தருமபுரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சாமல்பட்டியிலேருந்து திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அடிக்கடி பஸ் இருக்கும் உங்களுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. நிறையா ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிற்காது. திருப்பத்தூரோட வேறு டெர்மினலான ஜோலார்பேட்டையில் தாங்க எல்லா ட்ரெயின்ஸும் கண்டிப்பாக ஹால்ட் ஆகும். நம்ம வேலூர் பக்கத்தில் நெருங்க வெயில் தாங்க முடியலைங்க. அன்ரிசர்வ்ட் கோச்சில் வர ட்ராவல் பண்ணுறோம். அப்படியே காற்று அனல் காற்று அடிக்குதுங்க. நம்ம அடுத்த மேஜர் ஹால்ட்டான சோழார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜர்னியில் கிட்டத்தட்ட பாதி டிஸ்டன்ஸ் கடந்து சோழார்பேட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 180 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 210 கிலோமீட்டர் பாக்கி இருக்குதுங்க. அப்பா சாமி முடியலைங்க, ஆல்ரெடி வெயில் போட்டு தாக்குது. இன்னும் 210 கிலோமீட்டர் தாண்டி போகணுங்க.
ஏலகிரி போகணுன்னா இறங்க வேண்டிய ஊர் ஜோலார்பேட்டை. ஏலகிரி மலை புடை சொல்ல ஜோலார்பேட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, லன்ச் டைம். நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே அம்மா செஞ்சு கொடுத்த அரிசி பருப்பு சாதம் கொண்டு வந்துட்டேங்க லஞ்சுக்கு. நீங்கள் ஸ்டேஷனில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா காட்பாடி கரெக்டாக இருக்குங்க லஞ்சுக்கு. நமக்கு ஜோலார்பேட்டைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு 110லேருந்து 130 அப்கிரேட் ஆகிடுச்சுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 130 போட்டு தாக்குதுங்க. ஆம்பூர் ஸ்கிப்பிங். தாங்க பாலாறு. தண்ணியே இல்லைங்க சுத்தமாக. நம்ம காவேரி ஆற்றுல பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கோம். நம்ம ரூட்லேயே இருக்கிற மேஜர் ஸ்டேஷனான காட்பாடி, அதாவது வேலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. காட்பாடிங்கிறது உங்களுக்கு வேலூரில் தாங்க இருக்குது. நீங்கள் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே போகணுன்னாலும் காட்பாடியில் தான் இறங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. நம்ம போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அப்புறம் அவசரமாக போய் ஸ்லீப்பர் கோச்சில் தாங்க ஏறிக்கிட்டேன். அடுத்த ஸ்டாப்பில் தான் இறங்கி மாறணும். பார்ப்போம். வெல்கம் டு காட்பாடி. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்க ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வாலாஜா ரோட் ஸ்டேஷனுங்க. இங்கேருந்து ராணிப்பேட்டை ஆற்காடெல்லாம் போய்க்கலாங்க. ராணிப்பேட்டை ஆற்காடு போகிறதா இருந்தால் இங்கே இறங்கிக்கலாம். இன்னும் நமக்கு சென்னை கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம ரூட்டில் அடுத்த முக்கியமான ஸ்டேஷனான அரக்கோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. காஞ்சிபுரம் போகணுன்னா நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் அரக்கோணம். நமக்கு அடுத்த ஹால்ட் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தாங்க. வாங்க அப்படி ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நம்ம ரூட்டில் இருக்கிற கடைசி ஸ்டாப் பெரம்பூர். இது வந்து சென்னையோட இன்னொரு ஸ்டேஷனுங்க. சில ட்ரெயின்ஸ் நார்த் போகிற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் போகாது. பெரம்பூர் வழியாக அப்படியே பைபாஸ் பண்ணி போயிருங்க. இங்கே பாருங்கள், லோக்கல் ட்ரெயின் நம்ம கூட ரேஸ்க்கு வருது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரமாக இருந்த டிலேவை 25 மினிட்ஸாக குறைச்சி மாசாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம எப்போ சென்ட்ரலில் இறங்கினாலும் ஒரு வழக்கம் இருக்குங்க. மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் ஒரு காஃபி போட்டு தான் போவோம். இங்கே ஒரு காஃபியோட விலை பார்த்திங்கன்னா 38 ரூபா. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஈரோட்லேருந்து
எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரையும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கோங்க. வண்டி 1 மணி நேரம் லேட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட லேட்டை கம்மி பண்ணி அரை மணி நேரத்தில் நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஜெர்னி சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சிறியது உலகமாக மிகப்பெரியது. என்ஜாய் ட்ராவலிங். பாய். சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு சப்வே இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இல்லைன்னு தெரியல. வியூ பாருங்கள், மாஸாக இருக்கா. இங்கேருந்து சென்னையில் எங்கே போகணுன்னாலும் லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குங்க. நார்த் சென்னை போகணுன்னா பக்கத்தில் இருக்கிற மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் போகணும். சவுத் சென்னை போகணுன்னா பார்க் ஸ்டேஷன் போகணும். இது வேளச்சேரி சைடு போகிறீங்கன்னா பார்க் டவுன் ஸ்டேஷன் போகணும். ஓகேங்க. வந்தவரை வாழ வைக்கும் சென்னை.